கொஞ்ச நேரம் தேவனுடைய வார்த்தை வசனம் தியானிப்போமாக. வாசிங்கள். நியாயாதிபதிகளின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். The book of Judges, chapter 14, verse 14. அப்பொழுது அவன் பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணமும் பலவானிடத்திலிருந்து மதுரமும் வந்தது என்றான். அந்த விடுகதை அவர்களால் 3 நாள் மட்டும் விடுவிக்க கூடாதே போயிற்று. ஆண்டவருக்கு பயப்பட்டவரா? நான் வாசித்து அடிக்கடி வாசிக்கக்கூடிய ஒரு பகுதி தான் கர்த்தருக்கு பயப்பட்டவரா. இதில் சொல்லப்பட்டிருக்கிறது, சிம்சோன் ஒரு விடுகதை போடுகிறான். இந்த சம்பவம் நமக்கு தெரியும். ஆண்டவர் சிம்சோனை அவருடைய திட்டம் நோக்கம் நிறைவேற்றப்படுவதற்காக ஒரு அற்புதமான பாத்திரமாக கர்த்தர் அவனை பயன்படுத்தினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த பெலிஸ்தரோடு இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் இவனை கொண்டு ஒரு ரட்சிப்பை தேவன் கட்டளையிட்டார். பெலிஸ்தர் கொஞ்சம் பயந்துருந்தாங்க இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து. ஏன்னா அங்கே ஒரு ரட்சகன் ஒருவன் இருக்கிறான், அவனுக்கு முன்னால் யாரும் நிற்க முடியாது. 1000 பேர் வந்தபோதும் தன்னுடைய கையிலே ஆயுதங்கள் இல்லாத போது கழுதை தாண்ட எலும்பினாலே 1000 பேர் கொன்றான். ஆகவே அவனுக்கு முன்னால் கருவிகளோ படைபலமோ அதிகாரங்களோ எதுவும் செல்லுபடியாகாது என்று சொல்லி நினைத்து கொண்டிருந்தார்கள். அந்த காலகட்டத்தில் சிம்சோன் ஒரு பெண்ணை திருமணம் செய்வதற்கு அனுப்பினான். அங்கே விருந்து நடக்கிறது. நடக்கும்போது ஒரு விடுகதை சொல்லுகிறான். விருந்து வந்தோடனே மாப்பிள்ளை வீட்டில் ஒருத்தர் தான் போயிருக்கான். இவனும் அவங்க அம்மாவும் அப்பாவும் தான் போயிருக்காங்க. பொண்ணு வீட்டில் நிறைய பேர் இருக்காங்க. அது பெரிய குடும்பம். அது அப்படியே நண்பர்கள் எல்லாமே இருக்கிறாங்க. அப்போது எல்லாம் பேசி கொண்டு இருக்கும்போது, மாப்பிள்ளை பயங்கரமான ஆளாக இருக்கீங்க அப்படின்னு அவங்க பேசியிருப்பாங்க. அப்போ விளையாட்ட சொன்னான், ஒரு விடுகதை போடுகிறேன், நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அவங்களுக்கு நான் மாற்று வஸ்திரம் எல்லாம் உங்களுக்கு புது வஸ்திரங்கள் நான் எடுத்து தர்றேன் அப்படின்னா சொன்னான். பட்சிக்கிறவன் இடத்துலேருந்து பட்சணமும் பலவான் இடத்துலேருந்து மதுரமும் வந்தது. என்ன அப்படின்னு கேட்டான். அவங்களும் போட்டு சுருட்டி பார்த்தாங்க, பதில் கிடைக்கவே இல்லை. இந்த சம்பவம் நமக்கு தெரியும். கர்த்தருக்கு பயமாட்டாதான். நான் வேதம் சொல்கிறது, பட்சிக்கிறவன் இடத்துலேருந்து என்ன வருமா? பட்சணம். பட்சிக்கிறவன் யார்? நம்மை நிர்பலமாக்கும்படியாய், நம்மை இல்பொருளாக்கும்படியாக, நம்மை இல்லாமல் ஆக்குவதற்காக எழும்பி வரக்கூடியதான பிரச்சனைகள், எழும்பி வரக்கூடியதான மனித சக்திகள், எழும்பி வரக்கூடியதான சத்ருவின் கிரியைகள், இவைகள் நம்மை இல்லாமல் ஆக்குவதற்கு அது பட்சிக்கிற ஒன்று நம் மீது பாய்ந்து வருகிறது. ஆனால் அவன் சொல்கிறான், பட்சிக்கிறவன் தான். ஆனால் அவன்கிட்ட என்ன இருக்குதான்? அவன்கிட்ட என்ன இருக்கு? சாப்பாடு இருக்கு, பட்சணம் இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படாததாக உணவுப் பொருள் இருக்கிறது. அப்புறம் நம்மை வாழ வைக்கக்கூடியதான ஒரு அற்புதமான செயல்பாடு அங்கே என்ன செய்யுது? இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படாததாக. பட்சிக்கிறவனத்திலே பட்சணம் இருக்கிறது என்று சொல்லி வேதத்தை வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எவைகள் நம்மை அழிக்க வேண்டும் என்று எழும்புகிறதோ, தேவன் அழிக்க வேண்டும் என்பதில் இருந்து நமக்கு வாழ்வழிக்கக்கூடிய வல்லமையுள்ள தேவன் என்பதை தேவன் உணர்த்த விரும்புகிறார். ஆமே. அதற்கு பயங்கொண்டதான். நம்மளை தேவன் செய்கிற கிரியெல்லாம் அப்படிதான் இருக்கும். மரித்தோடு, ரோமன் எழுதுறான், மரித்தோடு இருந்து ஜீவன் உண்டானது போல. எதில் இருந்த ஜீவனா? நல்ல ஒன்று ஜீவன் பிறப்பித்து வருகிறது அப்படின்னு சொல்ல மரித்தோடு இருந்து என்ன வருதான்? ஜீவன் உண்டாகிறது. இன்னும் கொரிந்தியரில் எழுதும்போது சொல்லுகிற, இருளில் இருந்து வெளிச்சத்தை உண்டாகும். வெளிச்சம் தானாக உண்டாகும். வெளிச்சத்து தானாக உண்டாகும் என்றால் வெளிச்சத்துக்குரிய காரியம் வெளிச்சம் வரும். ஆனால் இருளுக்குள்ளிருந்து வெளிச்சத்தை நினைச்ச முடியாது. இருளுக்குள்ள வெளிச்சத்தை கொண்டு போகலாம். ஆனால் இருளுக்குள்ளிருந்து வெளிச்சத்தை நினைச்ச முடியாது, கொண்டு வர முடியாது. இந்த உலகம் வேதத்தில் சொல்லப்படுது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார், உண்டாக்கினார். ஆழத்தின் மீது இருள் இருந்தது. ஒழுங்கின் மீது வெறுமை எல்லாம் இருக்கணும். ஆழத்தின் மீது என்ன செய்தான்? இருள் இருந்தது. அப்படின்னு சொன்னால் பூமி முழுவதுமே இருளாலே ஆதிக்கம் செலுத்தப்பட்டிருந்தது. அந்த இருளாலே ஆதிக்கம் செலுத்தப்பட்டிருந்த போது ஆண்டவர் தானே அவர் வெளிச்சமானவர். அவர் போய் நின்னாலே என்ன உண்டாயிரும்? அவர் போய் நின்னாலே போதும், என்ன உண்டாகும்? வெளிச்சம் உண்டாயிரும்.
ஆனால் அவர் அதை செய்யலை. அவர் தூரமாக நின்று கொண்டு பூமியை பார்த்து, இருளில் இருந்து வெளிச்சம் பிரகாசிக்க கடவர். கர்த்தருக்கு பயங்கொண்டவர் தான். எங்கே முடியாது என்று சொல்லப்பட்டதோ, எங்கே வாழ்வு இல்லை என்று சொல்லப்பட்டதோ, எங்கே ஜீவன் இல்லை என்று சொல்லப்பட்டதோ, அதில் இருந்துதான் வாழ்வின் ஆசீர்வாதத்தை தேவன் தொடங்க பண்ண வல்லவர் அவர். ஆமாம், கர்த்தருக்கு பயங்கொண்டவர் தான். அதான் சொல்லப்படுது, இருளில் இருந்துதான் கர்த்தர் வெளிச்சத்தை என்ன செய்தாராம், உண்டாக்கினார். இருளுக்குள்ளே வெளிச்சம் போகலாம், ஒரு தூதனை அனுப்பி வெளிச்சத்தை கொண்டு போகலாம். இருள் நிறைந்த ஒரு எல்லையிலிருந்து நாம் வெளிச்சத்தை கொண்டு போய் இருளை நீக்கி விடலாம். ஆனால் அந்த இருளுக்குள் இருந்தே ஒரு வெளிச்சத்தை கொண்டு வருவது என்பது எந்த மனித சக்தியாலும் எவைகளாலும் முடியாத ஒன்றை தேவன் செய்தார். இந்த இருளுக்குள் இருந்தே வெளிச்சத்தை உண்டு பண்ணின தேவன் அவர். ஆமாம், கட்சி அதை தான் வேறு சொல்லுது, பட்சிக்கிற இடத்துல என்ன உண்டாகுமா, பட்சணம் உண்டாகும். கர்த்தருக்கு வாய்ப்பட்டவர் தான். அப்படியே தேவன் அழிவுக்கிடையாய் போனது, இனி முடியாது என்று சொல்லப்பட்டது, அவ்வளவுதான் இல்லை எழுதி முற்றுரை இல்லை முடிவுரை எழுதப்பட்டது. இவைகளில் இருந்துதான் தேவன் ஒரு தொடக்கத்தை உண்டு பண்ணுகிற தேவன் என்பதை அறிந்து கொள்வோமா. ஆமாம், நம்முடைய ஆண்டவர் நாம் ஆராதிக்கும் தேவன் அப்படிப்பட்டவர். அல்லேலூயா. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே முடிந்து போனது அல்லது அவ்வளவுதான், இனி ஒன்றும் வாய்க்காது, இது ஒன்றும் துளிர்க்காது, அதெல்லாம் இல்லை. தேவன் முடியாது என்று சொல்லப்பட்ட இல்லை முடியும் என்பதை செய்து முடிக்கிற காண்பிக்கிற தேவன். ஆமாம், அதான் போன வாரம் பார்த்தோம். கல்லறை குழி என்பது முடிவு. அதுக்கப்புறம் இந்த உலகத்தில் வேறு ஒன்றுமே கிடையாது, ஒன்றுமே கிடையாது. கல்லறை குழி ஒரு மூடியாச்சுன்னா அதுக்கப்புறம் அவனை பற்றி நினைவுகளே வீட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யும், மறந்து போய்விடும். கல்லறை குழி தான் முடிவு. ஆனால் ஆண்டவர் அந்த கல்லறைக்குள்ளிலிருந்து நான் உயிர்ப்பித்து எடுத்து உன்னை சேனையாக மாற்றுவேன். ஆமாம், கர்த்தருக்கு பயங்கொண்டவர்தான். ஏது முடிவு என்று சொல்லப்படுகிறதோ அங்கே இருந்து பலமுள்ள ஒன்றை, சேனையான ஒன்றை, அற்புதமான ஒன்றை தேவன் உருவாக்க வல்லவர். கர்த்தருக்கு பயங்கொண்டவர்தான். அவன் நம்முடைய வாழ்க்கையில் மனதில் வைத்துக் கொள்வோம். எது முடியாது, எது நடக்காது எண்ணுகிறோமோ அதை காரியத்தை வாய்க்க பண்ண அவராலே முடியும். ஆமாம், வைத்து பல வகையில் தேவன் அப்படி தான் செய்வார். தேவனுடைய கிரியைகள்லாம் ஒரு ஆச்சரியமானவை. கொஞ்சம் கூர்ந்து அப்படி யோசித்து பார்த்தோம்னா அப்படியே ஆச்சரியமாக இருக்கும். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருக்கிறார்கள் 400 ஆண்டு காலங்கள். யோசேப்பு இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு பயங்கர புகழ்ச்சியும் அந்தஸ்தும் மேன்மையும் தான். யோசேப்புக்கு அப்புறம் கொஞ்சம் பார்வன் இருக்கும்போது ஒன்றும் தெரியலை. ஆனால் யோசேப்பை அறியாத ஒரு பார்வன் நினைச்சு தான் வந்தான். யோசேப்பை அறியாத பார்வன் வந்த உடனே ஜனங்களுக்குள் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் வந்தது. அவன் என்ன யோசிச்சாலும், இந்த ஜனங்கள் திடீர்னு எதிராளியோடு போயிட்டான்னா நம்ம தேசம் யார் கையில் போயிடும், இஸ்ரவேல் கையில் போயிடும். அப்போ நாம் கவனமாக இருக்கணும்னு சொல்லி தான் அவன் எல்லாம் நினைச்சுதாங்க இஸ்ரவேல் ஜனத்தை உபத்திரவம். உபத்திரவத்தின் உச்சகட்டம், உபத்திரவத்தின் உச்சகட்டமாக அந்த புத்தகத்தில் வாசலம் யாத்திரை புத்தகத்தில் வாசலம் நமக்கு தெரியும். ஆளொட்டிகளினாலே என்ன செய்தாங்களா உபத்திரவம். மோசே வந்தால் கிடைச்ச வைக்கோலும் புல்லும் என்ன செய்யலை, கிடைக்கல. அதையும் இவங்க தேடி போகணும். ஆக கஷ்டத்தின் மேல் கஷ்டம், மிலாற்றுகளினாலே, சவுக்கினாலே, தீர்க்கதரிசனம் சொல்ல போது மிலாற்றுகளினாலே அடித்தார்கள், சவுக்கினாலே அடித்தார்கள். அப்படி களிமண் தான் அவங்க வேலையே என்னதான், செங்கல் சுடு தான் வேலை, வேறு ஒன்றுமே கிடையாது. காலையில் எழுந்த உடனே பிள்ளைகள்லாம் எங்கே போயிடும், வைக்கோலுக்கும் செங்கலுக்கும் கம்பு குச்சிகளுக்கும் எடுக்கிறதுக்கு அது புரட்டு போயிடும். பெரியவர்களாம் வந்து வீட்டுக்குள்ளே வந்து என்ன செய்வாங்க, வீட்டில் இந்த வேலை செய்கிற இடத்துல களிமண் குலைக்க ஆரம்பிச்சுடுவாங்க, ஒரு குரூப் செங்கல் சுட ஆரம்பிச்சிடும். ஆக இதுதான் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் வேலை. இதில் வேற செய்யலைன்னு சொல்லி அடி உதை, சரியான வருமானம் இல்லை, எல்லா வகையிலும் கஷ்டம். என்றைக்கு ஒரு விடுதலை கிடைக்கும், இனி அவ்வளவுதான் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் தேவன் அந்த கஷ்டமான சூழ்நிலை எந்த மனிதன் அவர்களை உபத்திரப்படுத்தினாலும், எந்த மனிதன் அவர்களுக்கு ஜீவனை கசப்பாக்கினாலும் அந்த எல்லையில் இருந்துதான் தப்புவிக்கும் ரட்சகனை கர்த்தர் எழும்ப பண்ணினார். ஆமாம், மோசே ஒரு ரட்சகனாய் வந்தான் என்று சொன்னால் எங்கே வளர்க்கப்பட்டான்னு நினைக்கிறீங்க? அப்படி இஸ்ரவேல் சமுதாயத்தை சேர்ந்தவன் என்பதை பிறந்த பிள்ளை என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் அவன் எகிப்திற்குள் வளர்க்கப்பட்டவன். ஆமாம், இந்த எகிப்தியருக்கு தெரியாமலே, பார்வோனுக்கு தெரியாமலே கர்த்தர் அந்த பட்சிக்கிறவன் இடத்திலிருந்து ஒருவனை உருவாக்கி, இங்கிருந்து ஒருத்தன் போனால் கூட என்ன செய்ய முடியாது, அவளை ஈஸியாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை வரும். ஆனால் அந்த பட்சிக்கிற எல்லையிலே ஒருவனை கொண்டு போய் வைத்து அருமையான ஒன்றை உருவாக்கி கொண்டே வந்தார். 40 ஆண்டுகள்
அவனை சூப்பராக உருவாக்கிட்டார். அவன் சகல காரியங்கள் தேர்ச்சி. அவன் நினைக்கிறோம் அவன் தேர்ச்சி அடைந்தால் ஆடு மேய்க்க போயிட்டாலும் எல்லாமே மறந்துடும். மறக்கலாம் செய்யாது. அந்த திறமை ஒரு நாள் செய்யாது, மறந்து போகாது. பயன்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் இல்லாமல் போய்விடும். ஆடு மேய்க்கும் போது இவன் இராணுவத்தில் இருந்த மாதிரி என்ன செய்ய முடியாது, செய்ய அந்த இடத்துக்கு தக்கதான் செய்ய முடியும். ஆக அரண்மனைகளை கற்றுக்கொண்டது, எய்த்தின் சாஸ்திரங்களை கற்றுக்கொண்டது, அந்த திறமைகள், கட்டட அமைப்புகள். இவன் ஒரு கட்டட நிபுணன். மோசே ஒரு கட்டட நிபுணன். அவன் 2 பட்டணங்களை பார்வோனுக்கு கட்டி கொடுத்துருக்கிறேன். அதில் மாத்திரம் சில யுத்தங்கள் நடத்தி கொடுத்தான். யுத்த வீரன். ஏன் அப்படின்னா, ஒரு எய்த்தியன் இருக்கிறான், ஒரு இஸ்ரவேல் 2 பேரும் சண்டை போடுறாங்க. சண்டை போடும்போது இவன் இஸ்ரவேல் ஜனத்திற்கு இல்லை இஸ்ரவேல் மனிதனுக்கு அவன் உதவி செய்யும்படியா ஏத்தின ஒரே அடிதான், ஆள் காலி, ஒரே அடியில் ஆள். அப்போ அவ்வளவு பலன் உள்ளவன், திறமை உள்ளவன், நல்ல ஒரு யுத்த வீரன், நல்ல ஒரு கட்டட நிபுணன். அவன் நல்ல டெக்னாலஜி நல்ல அன்றைக்கே அவன் தெரிஞ்ச ஆள். எல்லாம் இருந்தது. பயன்படுத்துகிற வழிகள் ஆடு மேய்க்கும் போது இல்லை, ஆனால் உள்ளே தான் இருந்தது. தேவன் அதையும் வைத்தார். ஆடு மேய்க்க வைத்து கற்றுக் கொடுத்து அவனை கொண்டு வந்து எந்த எல்லையிலிருந்து புறப்பட்டானோ அதே எல்லையிலே ஒரு விடுதலை கட்டளையிட ஒரு ரட்சகனாக கர்த்தர் அங்கே இருந்து தான் கொண்டு வந்தார். ஆமாம், கர்த்தருக்கு பயமாண்டவரா. நம்முடைய ஆண்டவர் செய்கிற காரியங்கள் எப்பவும் அப்படி தான் செய்வார். பட்சிக்கிற இடத்துலேருந்து தான் ஜனத்திற்கு பட்சணை வரும். ஆமாம், நம்முடைய வாழ்க்கையில் சத்ருவினாலே தீர்த்து போடப்பட்டோம், சத்ருவினாலே முடித்து கொள்ளப்பட்ட சூழ்நிலைகள், இவ்வளவுதான் என்று சொல்லக்கூடிய பயங்கரமான பிரச்சனைகள், பொருளாதார பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், இவை எல்லாமே உடல்பில் உடனே வரும். அவற்றின் ஊடே இருந்துதான் தேவன் அதிசயத்தை வழங்கப்பட்டு வரவர். ஆமாம், அவர் எப்பவுமே அப்படிதான். கர்த்தருக்கு பயங்கொண்டவர்தான். வேதத்தில் சொல்லப்படுகிறது, எலியாவுக்கு ஆண்டு சொன்னார், நீ போப்பா. அவன் இவன் தான் சொன்னான், பஞ்சம் உண்டாகும். பஞ்சம் உண்டாகும் எப்படின்னா, நான் வார்த்தையை மறுபடி சொல்லும் வரைக்கும் பனியும் பெய்யாது, மழையும் பெய்யாது. அது மழையும் பனியும் 3.5 வருஷத்துக்கு ஒன்றுமே கிடையாதுப்பா அப்படின்னா. அவன் நினச்சானுங்க, ஆக அப்படி நினச்சான், இது என்ன பெருசு, மழை நமக்கு தண்ணி இருக்கு அப்படின்னா. முதல் வருஷம் மழை இல்லை, பழைய தண்ணி வச்சிருந்த தண்ணி எல்லாம் அவங்களுக்கு போதுமானதாக இருந்தது. கர்த்தருக்கு பயன்பட்டதா, அதெல்லாம் போதுமானதாக இருந்தது. 2வது வருஷம் மழை இல்லைன்னா கொஞ்சம் யோசிக்க ஆரம்பித்தான், இல்லைடா இது ஒரு மாதிரி பிரச்சனையாக போகுது, மழை இல்லை. அப்போது இவர்களெல்லாம் யாகம் பண்ண ஆரம்பித்தார்கள். ஏன் அப்படின்னா, பாகால் மலைக்கடவுள். பாகால் யாரு? மலைக்கடவுள். பாகலுடைய மனைவி வானராக்கினி, விளைபலனுடைய செழிப்பின் தேவதை, செழிப்பின். ஆக அவன் பாகாலையும் வானராக்கினியும் வணங்குவதற்கு காரணம்னா, தேசத்தில் மழை பெய்யும், வானராக்கினி செழிப்பு என்ன செய்யும், கொண்டு வரும். 2க்கும் முற்றுப்படி வச்சான். செழிப்பும் இருக்காது, மழையும் இருக்காது. மழை வந்தால் தானே செழிப்பு. 2க்குமே ஒரு புள்ளி வச்சுட்டான். அந்த தேவரால் உன்னை என்ன செய்ய முடியும் என்பதை இவன் சவால் விட்டு போயிட்டான். அதற்கு பயமாட்டாவதா. ஆனால் பிரச்சனை இருந்தது, இவனுக்கே பஞ்சம் தான், இவனுக்கே கஷ்டம் தான். அங்கே எல்லாருக்கும் சாப்பாடு இல்லைன்னா இவனுக்கு யாரும் சாப்பாடு கொடுக்குறான். அப்போது வேதத்தில் சொல்லப்படுகிறது, கர்த்தருக்கு பயப்பட்டவதா. வேதத்தில் சொல்லப்படுகிறது, ஆண்டவர் சொன்னார், நீ கேரித் ஆற்றங்களில் போய் உட்காரு, உனக்கு சாப்பாட்டுக்கு ஆண்டவரே தண்ணி, கொஞ்சம் தண்ணி இருக்குது, குடிச்சிக்கலாம், தண்ணி குடிச்சிக்கலாம். சாப்பாடு நீ கவலைப்படாத, நான் ஒரு பெரிய பண்ணையார் இருக்கிறாரு, அவர்கிட்ட சொல்லுவேன், ஒவ்வொரு நாள் என்ன செய்வார், காலையில் சாயங்காலம் உனக்கு ஸ்டிஃபன் கேரில் கொடுத்துட்டு போயிடுவார் அப்படிலாம் சொன்னார். அவர் பட்சிக்கிறவன். காகம், இன்னைக்கு காகத்தை காணும். இன்னைக்கு காகத்தை சில பிள்ளைகள் நிற்கும் போது தான் காலில் காக்கா சத்தம் கேட்டு விழிக்கிற ஆட்கள் நிறைய பேர் உண்டு. காகம் கரையுதுன்னு சொல்லி எல்லோரும் நினச்சுவாங்க. அது ஒரு எக்ஸ்ட்ரீம் டைம். 5:30 மணிக்கு அது காகம்லாம் கத்த ஆரம்பிச்சிடும், 6 மணிக்குள்ளே. அன்றைக்கு காகமெல்லாம் சின்ன பிள்ளைகள் கையில் ஏதாவது வச்சுருந்தா என்ன செய்யும், தட்டிட்டு போயிடும். இன்றைக்கி காகத்தை பார்க்குறதே கஷ்டமாக இருக்குது. கேட்டால் கூட நம்ம எல்லாம் கொடுத்துருவோம். ஏன்னா பார்க்க இன்றைக்கி புதுசாக இருக்குது. காகம்லாம் நிறைய பேர் படத்தில் தான் காகத்தை பார்த்துருக்காங்களே தவிர நேரில் என்ன செய்யலை. நிறைய காகம், இந்த குருவியெல்லாம் அழிஞ்சு போச்சு. ஆனால் ஆண்டவர் அன்னைக்கு காகங்கள் இருந்தது, எக்கச்சக்கம் இருந்திருக்கும். ஆண்டு சொன்னார், தட்டி பறிக்கின்ற உணவுப் பொருட்களை தட்டி பறித்து கொண்டு போகிற காகங்கள்.
நம்ம கதையை அப்படி தானே சொல்லி கொடுத்தாங்க. பாட்டி கதையை சொல்லும்போது எதாவது சொல்லி கொடுத்தாங்க. பாட்டி வடை சுட்டுது, ஒரு குறியை கொண்டு போச்சுன்னா சொன்னாங்க, ஒரு காகம் தான், திருட்டு காகம், மற்றவர்கள் பறித்து கொண்டு போகக்கூடியது. கர்த்தருக்கு மகிமை உள்ளதுதான். ஆண்டவர் சொன்னார், மற்றவர்கள் பறித்து கொண்டு போகும், மற்றவருடைய உணவுப் பொருட்களை தான் கைப்பற்றி கொள்ளும், அது யாருக்கும் கொடுக்காது. ஒருவேளை அதுகள் வேணால் கரைந்து ஒன்றை ஒன்று சார்ந்து வாழ்க்கையில் வாழ்ந்து விடுமே தவிர மற்றவனுக்கு என்ன செய்யாது, அது கொடுக்காது. அப்படிப்பட்ட எல்லையில் உனக்கு சாப்பாடு வரும். காலில் பார்க்குறான், கான்னு சத்தம் கேட்குது, 2 காகம் கத்திட்டு வருது. என்னடா கத்திட்டு வருதுன்னு பார்த்தா பின்னால் அப்பத்தோடு ஒரு காகம் வருது. காகம் வந்து அவன் மேலே வந்து முன்னால் வந்து நிற்கிது. வாங்கிட்டான், அப்பம் கிடைச்சிது, ரொம்ப சந்தோஷம். பசியாக இருக்கணுங்க அப்பம் கிடைச்சாலும் போகும். ஆனால் அப்பம் மாத்திரம் இல்லை, எது ஒன்று இருந்தது, இறைச்சி. இறைச்சின்னா நமக்கு நிறைய பேருக்கு இங்கே தெரியாது. திருநெல்வேலி பகுதியெல்லாம் இறைச்சி கடைன்னு தான் இருப்பாங்க. அங்கே கறி கடைன்னு எழுத மாட்டாங்க. என்ன கடை? இறைச்சி கடைன்னு இருப்பான். என் ஃப்ரெண்டு இன்றைக்கி சொல்லுவான், நேற்று இறைச்சி எடுத்தேன் அண்ணே, இறைச்சி எடுத்தேன் அப்படிமா. நமக்கு வந்து இங்கே உள்ள ஆட்கள் இறைச்சி எடுத்தேன்னு என்னது, அந்த இது என்னது வாலி போட்டு இறைச்சி எடுத்தாலும் அப்படிமா. இல்லை, இறைச்சி என்பது மட்டன், மட்டனை சொல்லுவாங்க. அல்லது மாட்டனாகவும் இருக்கலாம், சரி எதாக இருக்கட்டும், மட்டன். அப்போ வந்து என்னென்ன அடுத்த என்னது வருது, பச்சை கறி இல்லை, ப்ரிப்பேர் பண்ணப்பட்டது. இந்த உலகத்தில் முதல்ல சாண்ட்விச் சாப்பிட்ட ஆள் யார் தான்? எலியா தான். ஆமாம். ஒருவேளை இதை வச்சு தான் சாண்ட்விச்சை கண்டுபிடிச்சானு தெரியாது. அப்போ வந்தது, இறைச்சி வந்து யாராவது ஒருத்தர் பிரசங்கிருப்பார், அப்பம் இறைச்சி மேலே ஒரு அப்பம் சாப்பிட்டான்னு யோசிச்சிருப்பாங்க ஹோட்டல்காரங்க. யாராவது ஒரு யோசிச்சு புதுசாக அப்படி செய்து பார்ப்போன்னு கொடுத்தேன், சாண்ட்விச்சுன்னு அப்படி நீட்டாக கொண்டு வந்துட்டாங்க. உலக புகழ் பெற்றது. அன்றைக்கு முதல் சாப்பிட்டது யார் தான்? சாப்பாடு சும்மா அதாவது பஞ்சம் பிழைத்து போகணும்லாம் கொடுக்கல, ராயல் சாப்பாடு தான் கொடுத்தாரு. ஆமாம். பட்சிக்கிற மண்டலத்தில் இருந்து தான் கர்த்தர் போஷிக்கிறார் என்று சொன்னான். நம்முடைய வாழ்க்கையுடைய மனதில் வைத்துக் கொள்வோம், முடியாது என்று சொல்லப்பட்டவில்லை, நம்மை வாழ்ந்திருக்க பண்ணுகிற தேவன் அவர். ஆமாம். கர்த்தருக்கு பயன்பட்டவர் தான். இதே சொல்லிக்கிட்டே போகும். ஒரு மனுஷன் தான் சபைகளை பாழாக்கினான். அவனை பேரை கேட்டாலும் நடுங்கினாங்க. சவுல் அப்படின்னு சொன்னாலே நடுக்குவாங்க. ஆனால் ஆள் எப்படி தான் இருப்பான், ஆள் குள்ளந்தான். ஆள் யாரு? சவுல்னு சொன்னாலே லிட்டில்னு அர்த்தம். சவுல் சொன்னால் சிறியவன், சிறியது இல்லை அர்த்தம். கர்த்தருக்கு மகிமை கொண்டவர் தான். சவுல் வந்து ஹீப்ரு நேம். பவுல் ஆண்டவர் மாற்றினாருன்னா கிரீக் நேமுக்கு ஆண்டவர் மாற்றினார், அவ்வளோதான். மொழியில் தான் மாறுபாடு தவிர வேறு உள்ள அர்த்தங்கள்லாம் என்ன செய்ய கிடையாது, மாறுபாடு கிடையாது. அவன் சிறியவன், சவுலாக இருந்தால் பவுலாக மாறிட்டான். கர்த்தருக்கு மகிமை கொண்டவர் தான். அவனோட பவுல் என்று சொல்லி அவனை கூப்பிட்டான். ஆனால் அவன் பார்ப்பதற்கு சாதாரணமான தோற்றம் உள்ளவன் தான். ஆளு பார்க்க ஒரு மாதிரி இருப்பான், ஆனால் காரம், பயங்கர காரம் உள்ளாள். ஆமாம். அவன் பேரை கேட்டாலே கிறிஸ்துவ உலகமே நிலங்கிச்சு. சவுல் வாழலாம், ஐயோ என்ன செய்ய போகிறாங்களோ தெரியலையே. ஆனால் நான் சபையை பாழாக்கினேன். அவனே சொல்கிறான், நான் சபையை பாழாக்கினேன். சாட்சி சொல்கிறான், சபையை பாழாக்கினேன். ஒரு கிறிஸ்தவன் கூட இருக்கக்கூடாதுன்னு துரத்தி அடிச்சையா. ஆனால் எந்த சவுல் சபையை பாழாக்கினானோ, எந்த சவுல் கிறிஸ்துவரை துரத்தினானோ, இவனே அநேகர் கிறிஸ்துவர்களாய் ஒவ்வொருவனையும் மாற்றும்படியாய் கிறிஸ்துடைய வாழ்க்கையை ஒவ்வொருவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக திருத்துருவாய் அலைஞ்சவன் வந்தான். ஆமாம். கர்த்தருக்கு எந்த சபையை பாழாக்கினானோ அதுக்கு 100 மடங்கு சபையை உருவாக்கும்படியாக கர்த்தரை பயன்படுத்தினார் அவர். ஆமாம். பட்சிக்கிறவன் சவுல், பட்சணம் பவுலினத்திலிருந்து வந்தார். ஆமாம். நிருபங்கள் வந்தார். கர்த்தருக்கு பயன் கொண்டவதாக. ஆகவே கிறிஸ்துவ உலகமே நினைச்சது முடிஞ்சதுன்னு நினைக்கும் போது தான் அந்த பவுல் மூலமாய் ஒரு தொடக்கத்தை உண்டு பண்ணார். பவுல் தான் நிறைய போய் சபையை காட்டினான். ஆமாம். பேதுரு பிரசங்கித்தான். பேதுரு சீசர்கள் அங்கே பிரசங்கித்தார்கள். யாரும் சபையை என்ன செய்யலை, கட்டலை. நல்லா பிரசங்கம் பண்ணுவாங்க, சபை உருவாக்கப்பட்டது இருக்கலாம். ஆனால் சபையை கட்டி மூப்பர்களை ஏற்படுத்தி ஒவ்வொரு தேசம் அல்லது ஒரு கண்டம் விட்டு கண்டம் தாண்டி ஒவ்வொரு ஊராக ஒவ்வொரு தேசமாக சென்ற ஒரே ஆள் யார் தான்? இந்த பவுல் தான். கர்த்தருக்கு பயன் கொண்டவதாக. ஒரே ஊருக்குள் பல சபைகளை அளித்தவனுக்கு பல நாடுகளிலே சபைகளை உருவாக்க முடியாது தேவன் அவனை பயன்படுத்தினார். ஆமாம்.
அதற்கு பயப்படாதான். கிறிஸ்தவ உலகமே பயங்கர ஒரு கேள்விகள் இருந்த கிறிஸ்தவ உலகம் கண்விரித்து பார்த்தது பயங்கர ஆச்சரியம். எப்படி சபையை பாழாக்க வேண்டும் என்று வெளிப்பிட்ட ஒருவனை கொண்டு இத்தனை சபைகளை தேவன் கட்டினான் என்று. தேவனுடைய கிரியைகள் எப்போதுமே அப்படித்தான். ஆமாம், அவருடைய கிரியைகள் ஆராய்ந்து முடியாதுன்னு சொல்லப்படுது. நம்முடைய வாழ்க்கை நாம் அநேகம் நினைக்கிறோம், தேவனால் இது செய்ய முடியாது, எல்லாமே முடிஞ்சு போயிட்டு, இனி அவ்வளவுதான், பட்டு போயிட்டு, வாய்க்காது, இது காரியம் நடக்காது என்றெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தாலும் தேவனுடைய வார்த்தை என்னன்னா இவையெல்லாம் முடிவு என்று சொல்லி இருக்கலாம். ஆனால் அவற்றிலே தொடக்கத்தை உண்டு பண்ணக்கூடிய வல்லமை நம்முடைய தேவனுக்கு உண்டு. ஆமாம், நம்மை வாழ்ந்திருக்க பண்ணுகிற தேவன், நம்மை சுகித்திருக்க பண்ணுகிற தேவன், நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்கிற தேவன் அவர். ஆமாம், கர்த்தருக்கு பயப்படாவதாக. ஆகவே ஆண்டு சமூகத்தில் இருக்க நம்முடைய வாழ்க்கை எந்த வகையிலும் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை, எந்த வகையிலும் நம் கலையில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் நம்மோடு இருக்கிறபடினாலே இல்லாமல் இருந்து இருக்கிறவை உண்டு பண்ணுகிற தேவன். இல்லாத வீட்டிலிருந்து இருக்கிறவைகளை என்ன செய்தார்? இன்னொரு சொல்லுவோம்னால் இல்லாமல் இருக்கும் போதே பெயரிட்டு செய்தவர். நாம் இருக்கிற பொருளுக்கு பேர் வைக்கிறதுக்கு பல யோசனை வரும். என்ன பேர் வைக்கலான்னு குழந்தை பிறந்தாச்சுன்னா எத்தனை உடனே குழந்தை பிறந்தவனே மனோகரன் அப்படியே பேர் வச்சாங்க. 1000 யோசனை. அதில் ஒரு 10 பேர் எடுத்து அவங்க வீட்டார் பேர் இருக்குதா, அப்பா வீடு அம்மா வீடு அதில் வீடு இருக்குதா, அல்லது இவங்களுக்கு பிடிச்சவங்க பேர் இருக்குதா, இதெல்லாம் போட்டு ஸ்பெல்லிங்கெல்லாம் எடுத்து அப்படி எத்தனை பாடுபடும். ஒரு பிள்ளைக்கு பேர் வைக்கிறதுக்கு என்னது, அதுவே ஒரு வாரம் சர்டிஃபிகேட் எழுதுனுங்க, ஒரு மாதம் கழிச்சு ஒரு வாரம் டைம் கொடுங்க, நாங்கள் பேர் வைக்கணும் எல்லாம் சொல்கிறோம். எதுக்கு அப்படின்னா ஒரு பிள்ளை பிறந்ததுக்கே பேர் வைக்கிறதுக்கு என்ன செய்கிறோம்? ஆனால் பெண்ணால் தெரியாது இருக்கும்போது யோசிக்கிறோம். பெண் பிள்ளை அல்லது ஆண் பிள்ளை பார்த்தோன்னே ஆண் பிள்ளைக்கு பெண் பிள்ளைக்கு பேர் வைக்கிறதுக்கு 1000 யோசனை, 1000 பேர், ஒன்றுமே இல்லை பொருள். ஆனால் தேவன் பேரிட்டு அழைத்தார். பூமி உண்டாக கடவுது. அவர் என்ன நினைத்திருந்தாரோ என்ன யோசித்தாரோ அப்படி வந்து நின்றது. ஆமாம், கர்த்தருக்கு பயம் உண்டாவதாக. அந்த உலகத்தை உண்டாக்கும் போது சும்மா உண்டாக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்பெல்லாம் யோசிக்கல. ஆண்டவர் உண்டாக்கும் போதே அது புதுப்பித்தார். புதுப்பிக்கும் போதே எல்லாமே இன்றைக்கு வரைக்கும் மனுஷனுக்கு என்ன தேவை, இந்த பூமியிலிருந்து என்னென்ன தேவையோ எல்லாவற்றையும் உள் வைத்து தான் உருவாக்கினார் அவர். ஆமாம், நாம் உருவாக்கும் போது அதில் ஒருத்தர் விரும்புகிற அளவிற்கு என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. நம்முடைய தேவன் நாம் மாத்திரமல்ல, எத்தனை நூற்றாண்டுகளாக மனித வர்க்கம் இந்த உலகத்தை பயன்படுத்தி வர்றாங்க. விளைபலன் அதெல்லாம் இருக்கட்டும், உள்ளே பொன் வெள்ளி தாது பொருட்கள், அன்றைக்கு கேள்விப்படாத தாதுல இன்றைக்கி புதுசு புதுசாக நினைக்கிறாங்க. ஒவ்வொரு தாதுக்களுக்கு பேர் வைக்கும் போதே பயங்கரமாக இருக்குது. நமக்கு அப்படி கேள்விப்படவே இல்லை, இன்றைக்கி தான் வைக்கிறோம். ஒவ்வொரு பொருளுக்கும் பேர் வைக்கிறாங்க. கர்த்தருக்கு பயம் உண்டாவதாக. தாது பொருட்கள், பெட்ரோல் எடுக்கிறோமே, அந்த நாப்தா எண்ணெய் எடுக்கிறாங்க, சுத்திகரிப்பள்ளி பெட்ரோல் டீசல் மண்ணெல்லாம் எல்லாம் வருது, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த ஆயில் அன்றைக்கே நமக்கு வச்சிருக்காரு, அன்றைக்கே நினைச்சாரு. இதெல்லாம் மனு குலத்திற்கு பின் நாட்களுக்கு தேவை என்பதை அறிந்து தான் உள்ள எல்லாத்தையும் வச்சிருக்காரு. அவர் புதுசு புதுசாலும் உண்டாக்கலை. ஐயோ மனுஷன் ஆண்டவரே எனக்கு அதான் ஆண்டவர் பாருங்க, எல்லாவற்றையும் உண்டாக்கி விட்டு தான் மனுஷன் நினைச்சுதாரு. முதல் மனுஷன் உண்டாக்கியிருக்காங்களே, எவ்வளோ அந்தஸ்து மனுஷன். சிற்சிப்பிலே மகுடம் என்று சொல்லுகிறோம். அவனை முதல்ல உண்டாக்கியிருக்காங்க. உண்டாக்குனா ஆண்டவரே பசி எடுக்கு, ஓ பசி எடுக்கோ தெரியாமல் போயிட்டேனே, ஒரு மரத்தை உண்டாக்கி படுத்து சாப்பிடுப்பா அப்படின்னு. ஆண்டவரே குளிக்கணுமே, நல்லா குளிச்சு கழிச்சு எழுந்து ஃப்ரெஷ்ஷாக வரணுமே, ஓ நதி வரல, நதியெல்லாம் உண்டாக்கி தண்ணி வர்றக்கூடிய நதியை உண்டாக்கு. இப்பெல்லாம் ஆண்டவர் கேட்டு கேட்டு என்ன செய்யலை, அவர் எல்லாவற்றையும் உண்டாக்கி எல்லாம் பார்த்த உடனே மனுஷனுக்கு இது போதும் தெரிந்துதான் கடைசியில் மனுஷனை உண்டாக்கினான். மனுஷன் வரும்போது இன்னொன்று தேவை என்று சொல்லி என்ன செய்யலை, அவன் யோசிக்கவில்லை. நம்முடைய ஆண்டவர் அப்படிதான் உன்னை உருவாக்கும் போது நம்முடைய வாழ்க்கையின் எல்லா தேவைகளையும் முன் வைத்து தான் இல்லாதவர்கள் இருக்கிறதை போல பேரிட்டு அழைத்து, அந்த பேரிட்டு அழைத்தது கேட்டதை நம் முன்னை கொண்டு வந்து நிறுத்த வல்லவர். ஆமாம், நம்முடைய ஆண்டவருடைய கிரியைகள் அற்புதமான. கர்த்தருக்கு பயன்படாவதாக. அவைதான் வேதத்தில் சொல்லப்படுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எதுக்கு உதாரணம் சொல்லிக் கொண்டே போவார். வேதத்தில் பவுல் எழுதுகிறாங்க. ரோமருக்கு எழுதும் போது 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் இவ்விதமாக சொல்லுகிறாங்க. அந்த யூதர்களுடைய மேன்மை குறித்து எழுதுகிறார். அவர்களை தள்ளி விடுதல் உலகத்தை ஒப்புரவாக்குதலாய் இருக்க அவர்களை அங்கீகரித்து கொள்ளுதல் என்னமாயிராது, மரித்தோரிலிருந்து ஜீவன் உண்டானது போல் இருக்கும் அல்லவோ. கர்த்தருக்கு பயப்படாவதா. அவன் யூதர்களை குறித்து சொல்லிக் கொண்டு வருகிறான். அதுக்கு முன் வசனம்லாம் இருக்குது.
ஆராதனை அவருடையது. 2 வருஷம் முந்தி இருக்குதா, 2 வருஷம் மேலே 13 வாசி. புறஜாதியராகிய உங்களுடனே பேசுகிறேன். புறஜாதிகளுக்கு நான் அப்போஸ்தலனாய் இருக்கிறதுனாலே என் இனத்தாருக்குள்ளே இல்லை அதுக்கு மேலே வசனம் இல்லை, 2-3 வருஷம் இல்லை வருஷம் 12 வருஷம். அவர்களுடைய தவறு உலகத்திற்கு ஐஸ்வர்யமும் அவர்களுடைய குறைவு புறஜாதிகளுக்கு ஐஸ்வர்யமுமாய் இருக்க அவர்களுடைய நிறைவு எவ்வளவு அதிகமாய் அப்படி இருக்கும். யூதர்களை குறித்து சொல்லிட்டு வரும்போது இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லிக்கிட்டு வரும்போது சொல்லுகிறேன், அவர்கள் தவறிவிட்டார்கள். என்னன்னா மேசியாவாக இயேசுவை அவர்கள் ஏற்றுக்கொள்வதற்கு அவர்கள் தவறிவிட்டார்கள். அவருடைய தவறு, அவங்களுடைய தள்ளி விடுதல், புறக்கணிப்பு, இது நமக்கு எப்படி இருந்ததா? நமக்கு எப்படி இருந்ததா? நான் சொல்ல புரியலை உங்களுக்கு. யூதர்கள் இயேசுவை என்ன செய்தாங்க? தள்ளினாங்க. அவர்களுக்குள்ளே அவர் ஜனத்திற்குள்ளே இயேசு அவர்களிடத்தில் வந்தார். அவர்கள் அவரை என்ன செய்தாங்களா? யோவான் எழுதுறான், அவர் ஜனத்துக்குள்ளே அவர் வந்தார். 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுது. அவர் எங்கே வந்தார்? அவர் ஜனத்துக்குள்ளே வந்தார். அவர் சகோதரருக்குள்ளே அவர் பிறந்தார். அந்த ஜனத்துக்குள்ளே அவர் வந்தார். கர்த்தருக்கு பயமண்டவராக வந்தார். ஆனால் அவர்கள் என்ன செய்யலையா? அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. தமக்கு சொந்தமானதிலே வந்தார். அவருக்கு சொந்தமானவர்களோ அவர்களை, சொந்தமான யாரு? யூத குலம். இயேசுவுக்கு சொந்தம். இயேசு யூத குலத்தில் வந்தவர் தான். சொந்தமான ஜனத்தில் வந்தார். அவங்க எவ்வளவு ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் அவங்க அவரை ஏற்றுக்கொள்ளாமல் தள்ளிவிட்டார்கள். மேசியா என்பதை ஒத்துக்கொள்ள தள்ளிவிட்டார்கள். அந்த தள்ளி விடுதல், ஆராதனை அவருடையது, வேதம் அவருடையது, மேசியா அவருடைய மேசியா, எல்லாமே யாருடையது தான்? அவருடைய. ஆனாலும் அவர்கள் தள்ளிவிட்டார்கள். அவரை தள்ளிவிட்டதுனாலே அதாவது ஒன்று வேண்டாலும் தள்ளிவிட்டு வெறும் பாத்திரமா தள்ளிவிட்டு, வெறும் பாத்திரத்தில் ஒட்டி இருந்த அந்த துணிக்கைகள், ஒட்டி இருந்ததான பருக்கைகள், ஒட்டி இருந்ததான சில சாப்பாடுகள் இந்த உலகத்திற்கு ஐஸ்வர்யமாக இருக்குன்னு சொன்னால் அவர்கள் வைத்திருக்கிற நிறைவு நமக்கு எப்படி இருந்திருக்கும்? இங்கே இருக்கீங்களா? அவங்க வேண்டாம் என்று சொல்லி தள்ளிவிட்டாங்க. தள்ளிவிட்ட ஒன்று நமக்கு எப்படி இருக்கிறான்? அவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்குன்னு சொன்னால் அவர்கள் நிறைவாய் வைத்திருந்து நமக்கு கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? இன்றைக்கு உலகம் முழுவதுமே ஒரு வித்தியாசமாக இருந்திருக்கும், வேறு காரியத்தில் நடந்திருக்கும். ஆமாம், கர்த்தருக்கு பயம் உண்டாவதான். அதான் சொல்லிக்கிறான். அவர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அவர் என்ன செய்யலையா? ஏற்றலாம். அப்படி ஏற்றுக்கொண்டுதான் எப்படி இருக்குமா? மரித்தோர் இருந்து எப்படி இருக்குமா? ஜீவன் உண்டானது போல இருக்கும். அப்போ செத்துப்போன ஒன்றிலிருந்து அந்த ஜனங்கள் எல்லாம் மறுபடியும் ஜீவன் பெற்று எழுபனா எப்படி இருக்கும்? இதே போல இருக்கும் என்று சொல்கிறார். கர்த்தருக்கு பயமுண்டா. மரணத்திலிருந்து ஜீவன் உண்டாகும். ஆனால் மனுஷனாலே, உலகத்தில் பிறந்த ஆதாமினாலே ஜீவனிலிருந்து மரணம் வந்தது. எப்படி அப்படின்னா ஆண்டு சொன்ன புசியாதே என்று சொன்ன அவனை ஆண்டு உண்டாக்கும்போது ஜீவாத்மாவானான். அவனை உண்டாக்கும்போது எப்படி தான் மாட்டினாரு? தன் நாசியின் சுவாசத்தை அவனுக்குள் ஊதி அவன் எல்லாம் மாறினானா? ஜீவாத்மாவாக மாறினான். என்றென்றும் ஜீவிக்கும்படியாக இருக்க வேண்டும் என்பதற்கு தான் தேவன் அவனை உருவாக்கினார். ஆனால் அவன் ஒரு மரத்தின் கனியை ஆண்டவர் புசிக்க கூடாதுன்னு சொல்லப்பட்ட, அது என்ன மரமோ தெரியாது, அதில் பேர் நன்மை தீமை அறியக்கூடிய ஒரு மரத்தை காண்பித்தார். இது கனியை புசிக்கக்கூடாதுன்னு சொன்னார். அவன் மரத்தின் கனியை புசித்த போது ஜீவாத்மாவாக இருக்கக்கூடியவன் ஜீவன் மரணத்துக்கு போய்விட்டது. ஆமாம், ஜீவன் மரணத்தினாலே கவ்வி கொள்ளப்பட்டது, மரணத்தினாலே சூழ்ந்து கொள்ளப்பட்டது. ஆனால் 2ஆம் ஆதாம்னு சொல்ற இயேசு இந்த உலகத்தில் வந்தார். எந்த மரணம் மரத்தினாலே வந்ததோ அந்த மரணத்தை இவர் மரத்திலே ஏறி ஜீவன் உண்டாக தம்மை ஒப்பு கொடுத்தார் அவர். ஆமாம், மரத்தினாலே ஜீவன், அப்போ ஜீவன் மரணமும் கொண்டு வந்தது ஆதாமினாலே. 2ஆம் ஆதாமினாலே மரணம் ஜீவனுக்குள்ளாக கொண்டு வரப்பட்டது. ஆமாம், ஆக கொஞ்சம் தவறுதலே நமக்கு இவ்வளவு ஆசீர்வாதம் என்று சொன்னால் யூதர்கள் மட்டும் அன்றைக்கு ஏற்றுக்கொண்டு செய்திருந்தாங்க. இந்த உலகம் முழுவதும் எப்படி இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு பவுல் இல்லை, 1000 லட்சக்கணக்கான பவுல் எங்கேருந்து வந்திருப்பாங்க? எங்கேருந்து வந்திருப்பாங்க? இஸ்ரவேல் சமுதாயத்திலிருந்து, யூத சமுதாயத்தில் வந்திருப்பாங்க. அது இந்த உலகம் முழுவதுமே பவுல் மாதிரி வேலைகள் கிரியைகள் நினைச்சிருக்கோம், அற்புதமாக நடந்திருக்கும். கர்த்தருக்கு பயன்பட்டதாக நம்முடைய வாழ்க்கையில் மனதை வைத்துக்கொள்ளும். நம்முடைய ஆண்டவர் எப்போதுமே நம்முடைய சிந்தைக்கு யோசனைக்கு அப்பாற்பட்டு கிரியை செய்கிற தேவன்.
பட்சிக்கிறதா அதில் ஆசீர்வாதத்தை கொண்டு வர பண்ண வல்லவன். மரணமா அதில் ஜீவன் கொண்டாக்க வல்லவன். முடிவுன்னு சொல்லப்பட்ட இருளா அதில் வெளிச்சத்தை கொண்டு பண்ண வல்லவன் அவர். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாட்களிலே, இந்த மாதத்தில், இந்த வருஷத்தில், நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் முடியாதுன்னு சொல்லப்பட்டதில்லை, புதிய புதிய ஆசீர்வாதமானவர்களை கர்த்தர் நமக்கு தோற்று வைப்பாராக. ஆமென். கண்டுபிடிச்சோம். மரணம் ஜீவனாலே விழுங்கப்பட்டது இயேசுவினாலே. ஒரு காலத்தில் ஜீவன் மரணத்தினாலே விழுங்கப்பட்டது. ஆனால் இயேசு அந்த மரணத்தை தம்முடைய ஜீவனாலே விழுங்கி போட்டான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. முடியாதுன்னு சொல்லப்பட்டதை அவன் பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணத்தை கொண்டு வர பண்ண வல்லவன். பட்சிக்கிறவன் தான், சத்துரு பட்சிக்கிறவன் தான். அவன் எத்தனை செய்தாலும் அவன் கிரியைக்கு ஊடே இருந்து ஒரு ஆசீர்வாதமான ஒன்றை தோற்றுவிக்க தேவன் வல்லவன். எய்து பட்சிக்கிறது தான், அங்கே இருந்து தான் பட்சணம் கொண்டு வர பண்ண வல்லவன். ஜீவன் பிழைக்க கொண்டு வந்தவன் தேவன் அவர். அல்லேலூயா. முடியாதுன்னு சொல்லப்பட்டவரை முடிய பண்ணும் தேவன். அவர் பிரேத குழியில் இருந்து தூக்கி எடுக்கிற தேவன். உலர்ந்து போன எலும்புகளை உயிரோடு எழும்ப பண்ணுகிற தேவன். உயிர் மீட்சடைய பண்ணுகிற தேவன். அந்த தேவனை தான் நாம் ஆராதிக்கிறோம். கலக்கங்கள், யோசனைகள், பிரச்சனைகள் எல்லாம் நம்ம யோசிக்க போதும் ஆண்டவர் சொல்லும், ஆண்டவரே நீ இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணினவர், பட்சிக்கிறவனத்தில் பட்சணத்தை உண்டு பண்ணினவர், மரித்தோர்ந்து ஜீவன் உண்டாக்கின தேவன். இப்படிப்பட்ட தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா. சொல்லி பாருங்க. காரியங்கள் புதிதாக, காரியங்கள் வாய்க்க பண்ண, அற்புதங்கள் நடக்க தேவன் கிரியை செய்வார். உங்களுக்கு பல சொல்லியிருக்கலாம், இவ்வளவுதான். ஆனால் இவ்வளவுதான் சொல்லப்பட்டது இருந்து ஒரு ஜீவனை கொண்டு வர பண்ண வல்லவர். மருத்துவ விஞ்ஞானம், இந்த உலகத்துள்ளதான காரியங்கள் எல்லாமே முடியாதுன்னு சொன்னாலும் அங்கே ஜீவன் கொடுப்பதற்கு தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வோமாக. அற்புதங்களை செய்கிற தேவன் இருக்கிறார். ஜீவனுக்கு ஏதுவானவர்களை செய்ய வல்லவர் இருக்கிறார். காரியங்களை வாய்க்கப்படும் தேவன் ஒருவர் இருக்கிறார். மகிமையான தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.